ஜீவனை கொடுத்தார், பலனை கொடுத்தார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு பலனை கொடுத்தீர். உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எங்களை நிரப்பும் என்று கேட்கும்படியாக, இருதயத்தை உடைத்து ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர். ஜீவன் தந்தாரே, வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிப்போமா? நன்றி இயேசுவே, ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி, உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும். ஓ தேங்க்யூ ஜீவன் தந்தி, ஜீவன் உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர், தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதி. சேர்ந்து வாய்களை திறந்து ஆராதனை, 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 ஆராதனை. ஓ நித்தியமானவரே, சேர்ந்து சொல்லுவோம் வாய்களை திறந்து, இந்த ஆராதனை உமக்கு தானப்பா. ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நீர் மாத்திரமே கனத்துக்கு பாத்திரரே, மகிமை உடையவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே. எல்லாரும் வாய்களை தந்த தேவ சமூகத்தில், ஆவியானவரே நீர் மாத்திரமே மகிமை உடையவர், உம்மை என்றென்றும் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கிருபையாய் நம்மை காத்திருக்கிறார். எத்தனையோ இடத்துல கால்கள் வழுகி போகிற நேரங்கள்ல, கால்கள் சறுக்கி போகிற வேளைகள் எல்லாம் அப்படி கிருபையை தந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். பலவீன நேரத்திலெல்லாம் அவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இதை நாம் எண்ணி இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. பலனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்துல அவரை முழுமையாய் உயர்த்தும்படியாக வந்திருக்கிறவங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். கிருபை தந்தி, கிருபை தந்தி, உம்மை பலனை தந்தி, உம்மை ஆராதி, ஊழியம் ஊழியம் தந்தி, உம்மை ஆராதி, உம்மை எந்நாளும் ஆராதி. சேர்ந்து சொல்லும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சத்தமா ஆராதனை, நித்தியமானவரே ஆரா. கமான் எல்லாரும் வாய்களை திறந்த மாலை நேரத்துல இந்த மகிமையும் கனத்தையும் அவருக்கு செலுத்தும்படியாக இந்த ஆராதனை உமக்கு தான் என்று சொல்லி ஆராதிப்போமா? நல்ல வாய்களை திறந்து, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரம். அவர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல.
அவர் மாத்திரமே கனத்திற்கு மகிமைக்கு உரியவர். அவர் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவர். ஓ ஹalleluya. வாரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி, ஞானம் தந்தி, ஞானம் தந்தி, உம்மை எந்நாளும் ஆராதி, உம்மை எந்நாளும், உம்மை எந்நாளும் ஆராதி. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லும் ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ thank you Jesus. ஓ ஆராதனை, ஓ நித்தியமானவரே. தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் எல்லா போராட்டங்களையும் உடைத்து எறிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ஆராதனை சொல்லுங்க. இந்த ஆராதனை உமக்கு தான். இந்த ஆராதனை உமக்கு மட்டும்தான் அப்பா. தாயின் கருவில தெரிந்தெடுத்தீரே, இந்த ஆராதனை உமக்கு தான். ஆராதனை நீங்க சொல்ல சொல்ல அந்த பரலோகத்தின் மகிமை இறங்கி வருகிறது. அந்த மகிமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you Jesus. Thank you ஆவியானவரே. நீ நல்லவர். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல எங்கள் மத்தியிலே உலாவும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடல்களை பாடப் போகிறோம். அவரை போற்றி துதித்து உயர்த்தி பாடப் போகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி பாடுவோம். போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹalleluya. நல்ல கரங்களை ரெண்டு தட்டி ஆமென் சத்தமா வாய்களை திறந்து உற்சாகமா பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. சேர்ந்து சொல்லுங்க. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மா. இன்னும் ஒரு விஷயம் கூட. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. சத்தமா உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையை. பெருவெள்ளம் பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் சொல்றீங்களா? பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலை. கைத்தட்டி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையை. சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையை. கரங்களை தட்டுவோமா? செங்கடல் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். நம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். சொல்றீங்களா? செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே
எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. சொல்லுங்க, எங்கள் பராக்கிரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. கைத்தட்டி உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மாலா. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண். நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் சத்தத்தை உயர்த்தி உம்மை போற்றி. ஆமென். நல்லா ரெண்டு கரங்களை தட்டுவோமா? என்னை உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் வைத்து உயர்த்துகிற தேவன் அவர். உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். விசுவாசத்தோடு கையை தட்டி பாடுமா? என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மாலை தேனிலும் வாடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. கண்மாலை தேனும் வாடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. கைத்தட்டி உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மாலை. சத்தத்தை உயர்த்தி உம்மை போற்றி பாடுவோம். இன்னும் சத்தமா உம்மை போற்றி பாடுவோம். உயர்ந்த கண்மலையே, அல்லேலூயா, உம்மை போற்றி. இந்த இரவு நேரத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, உயர்த்த அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கையை தட்டி உம்மை போற்றி பாடுவோம். உயர்ந்த கண்மலையே, ஓ நன்றி இயேசுவே, உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலை. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. சத்தமா ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள தேவ மகிமை இறங்கி வருவதாக. துதிக்கும் பொழுதே இந்த மாலை நேரத்தில் எல்லா கட்டுகள் உடைந்து போகட்டும், வியாதியின் கட்டுகள் உடைந்து போகட்டும், பில்லி சூனிய கட்டுகள் உடைந்து போகட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். நல்ல கரங்களை தட்டி துதிப்போம். தேவ நாமத்தை சொல்ல 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 அவருடைய நாமத்தை உயர்த்த 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 ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையை பெற்றுக்கொள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஊற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மாலையை. சேர்ந்து சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவோம், கண்மாலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தது நீர் அல்லவோ. சொல்லுங்க, என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தது. இன்னும் ஒரு முறை கூட சொல்லுமா? என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தது நீர் அல்லவோ. சொல்லுங்க, என்னை உயர்ந்த, ஓ ஜீசஸ், ஓ நீர் அல்லவோ, கண்மாலை தேனும் வாடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. சத்தமா கண்மாலை தேனும் வாடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்ல. நல்ல சத்தமா உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மாலையே. உம்மை போற்றி பாடுவோம். நீங்க மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து உம்மை போற்றி பாடுவோம், உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மாலையே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மாலையே. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரை போற்றி பாடுவோம். அவர் நம்முடைய உயர்ந்த கண்மலையாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் மேலானவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். நம்மை அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ள நாமம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாலை நேரத்தில் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவ ஆவியானவர்
வல்ல பெரும் காரியங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாமத்தை உயர்த்தி பாடும்படியாக வந்திருக்கிறேன் நம்பிக்கையோடு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற. கரங்களை தட்டி ஒரு பாடலை கூட நம்ம உற்சாகமாக பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், வல்லமை உள்ள நாமம், அது உணர்ந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம். அறிவாளை தலை இயேசுவின் நாமம். நல்லா ரெண்டு கரங்களை தட்டி Thank you Jesus. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம், பாருங்கும் வாசனை சத்தமா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம். சொல்லுங்க சத்தமா. ஓ இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் நம்பினோரை என்றும் சத்தமா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம். நல்லா உணர்ந்து சொல்லுவோமா. இயேசுவின் நாமம் அது எவ்வளவு இனிதான நாமம், இணையே இல்லாத நாமம். சத்தமா. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான எஸ் ஜீசஸ், இணையில்லாத நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லாத நாமம். ஓ thank you Jesus. ஓ சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சொல்லுங்க சத்தமா கைகளை தட்டி. ஏமே சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம். ஓ இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம். கடைசியா ஒரு முறை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன
இயேசுவின் நாமம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ இன்ப நாமம். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தை தேவ சமூகத்துல சொல்ல முடியும்? ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்பா, உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் தகப்பனே. இந்த மாலை நேரத்தில் நான் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதிகளோடு கூட, கலக்கங்களோடு கூட, உடைக்கப்பட்ட அனுபவத்தில் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறேன். என் பிரச்சனைகள் அறிந்திருக்கிற ஒரே ஒரு தேவன் நீங்க தான் ஏசப்பா. ஓ உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவரே, நான் மனுஷனை நம்பலப்பா, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன் தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதியுமப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்தி பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிறப்பா, நீர்தான் வழி காட்டுகிற ஒளியாக இருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி மாறி போகும் பொழுதெல்லாம் அந்த வனாந்திரத்திலே வழி காட்டின ஒரு தேவன், அந்த செங்கடலிலே திசை மாறி போன பொழுது, அடைந்து போன அனுபவத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் வாசல்களை திறந்தார். இந்த இரவு நேரத்துல ஒருவேளை நீங்கள் இதே போன்ற சூழல் நின்று கொண்டிருக்கலாம். போகிற இடங்களெல்லாம் பிரச்சனைகள், போகிற இடங்களெல்லாம் போராட்டங்கள். ஆசீர்வாதத்தை தேடி தேடி உடைக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, குடும்பத்தால தள்ளப்பட்டு போனாயோ, இந்த மாலை நேரத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க பின்னாடி நடக்க விரும்புறோம்ப்பா, உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உமக்காக வாழ விரும்புகிறோம் அப்பா, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். இந்த மாலை நேரத்துல தேவ ஆவியானவர் உன்னை மாற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார். உன்னை வேறு மனுஷனாய் அலங்கரிக்கும்படியாக வந்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில யாருடைய இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறாயோ, தேவ ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். சொல்லுங்க, ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள், ஓ தேங்க்யூ ஜீசஸ், சமாதானம் தங். மனதின் காரிருள், மனதின் காரிருள், ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இயேசுவே, கர்த்தரை நம்பியே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், காவலை கஷ்டங்கள் தீர்ந்தி. ஒரு முறை கூட சொல்லுங்க, கர்த்தரை நம்பியே. என் கவலை மாறும், என் கஷ்டம் மாறும், அவர் ஆசீர்வதிப்பார். கைவிடா காத்திடும் பாரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும்
பார்த்து இதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்கப்பா. நீ கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை காற்று வழி நடத்துகிற தேவன். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரே, மனுஷர்கள் கைவிட்டாலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஒரு எபினேசராய் இதுவரை எங்களை நடத்தி இருக்கிறீர். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமத்தை உயர்த்தும்படியா வந்திருக்கிறீங்க. நீங்க துதிக்கும் பொழுதே ஒரு மகிமை அந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஒரு பிரசன்னம் இறங்கி வருகிறது. அந்த பிரசன்னம் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை உயர்த்துகிற பிரசன்னமாக இருக்கிறது. வியாதியோடு, வறுமையோடு, போராட்டங்களோடு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே, வழிகாட்டும் தீபம், துணையான வந்த தெய்வம் அப்பா, உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. சொல்லுங்க, வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதர் சத்தமா. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநா. ஆராதனை ஆராதனை சேர்ந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து. ஆராதனை ஓ இயேசுவே, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. சேர்ந்து சொல்லுவோமா? என் நண்பர் இயேசுவு. கரங்களை ரெண்டே மேல உயர்த்தி ஆராதனை இயேசுவே, ஆராதனை. Thank you Holy Spirit. ஓ ஆரா இயேசுவே, நன்றி ஆவியானவரே. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஆவியானவரே, ஆராதனை. ஓ ஆராதனை என் நண்பரே சுக்கே, என் நண்பரே சுக்கே. 12 வருஷம் பிரச்சனையோடு ஒருவள் ஒரு யோசனையோடு கடந்து வருகிறாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் என் வியாதி மாறாதா? அவருடைய சூழ்நிலை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த வியாதி அவள் தீட்டுப்பட்டவளாக எண்ணப்பட்டாள். அந்த வியாதி அவளை ஒதுக்கி வைத்தது. அந்த வியாதி மனிதர்களிருந்து மறைந்து வாழுகிற ஒரு அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். 12 வருஷம் கண்ணீர் என்கிற அனுபவம், 12 வருஷம் என் பிரச்சனையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப கூட இயேசுவை டைரக்டா ஃபேஸ் பண்ணனால முடியல. ஒருவேளை மனிதர்கள் பார்த்தால் ஏளனமாக பேசுவார்களோ, ஒருவேளை நான் ஆராதிக்க ஆரம்பிச்சா என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கேவலமா பேசுவாங்களோ. நோ, அவள் அதே யோசனையோடு இருந்தாள். ஆனால் ஒரே ஒரு இருதயம் அவளோடு கூட பேசினது, தொட்டால் அற்புதம் நடக்குமா? வஸ்திரத்தாயிலும் தொட்டு பார்க்கலாமே. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு ஆறுதலை கொடுக்குமா? இவ்வளவு நாள் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், இவ்வளவு நாள் போராடி இருக்கிறேன், இவ்வளவு நாள் கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறேன்.
இவ்வளவு நாள் கண்ணீர் என்கிற பள்ளத்தாக்கிலே வாழ்ந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையிலாவது எனக்கு ஒரு மாற்றம் நடக்குமா? இந்த ஆராதனையிலாவது என்னுடைய வியாதிகள் மாறுமா என்கிற போராட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவள் தொட்ட உடனே ஒரு அபிஷேகம் அவளுக்குள்ளே பாய்ந்து வந்தது. இன்னைக்கு அதே அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. அன்பால், அபிஷேகத்தால் இன்னைக்கு உங்களை அனல் மூட்ட போகிற எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட விரும்புறேன்ப்பா. ஆராதனையில் உண்மை தொட விரும்புற தகப்பன, என்னை மாற்றும் என்று நீங்கள் இருதயம் மனப்பூர்வமாய் கேட்க ஆரம்பித்தால் உங்கள் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற கமான் தேவ பிள்ளைகள் எல்லாரும் இருதயத்தை ஓபன் பண்ணி கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஆராதனை, ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆராத பெற்றுக்கொள்ள அந்த மகிமையை. தேங்க்யூ. ஆராதனை, ஓ ஜீசஸ், ஓ நல்லவரே, சத்தமா ஓ ஆராதனை. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை, இந்த நேரத்தில் ஒரு சமாதானம். உன் கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ ஆராதனை. தேங்க்யூ ஃபாதர். மாற்றுகிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆராதனை. அந்த வல்லமையை பெற்றுக்கொள், அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள். ஓ இயேசுவே, ஆராதனை. ஓ இயேசுப்பா, ஆராதனை. என் நண்பர் இயேசுவே, என் நண்பரே. வசனம் சொல்லியிருக்கிறது, உபாகமம் 1:11 இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாகும்படி உங்கள் பிதாவின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாய்களை திறந்து சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்ப பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், நெருக்கத்துக்குள்ள இருக்கலாம், பல வருஷம் போராட்டங்கள், கண்ணீர், வியாகுலங்கள், அடிமைத்தனம், கட்டுகள், இக்கட்டுகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு வசனத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, நான் இப்ப இருக்கிற நிலைமை சீரோதான், நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை வெறுமைதான், நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை எம்டினஸ் தான்ப்பா. ஆனால் நீங்க நினைச்சா 1000 மடங்கள் அதுக்கு மேல நான் ஆசீர்வதிக்க முடியும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆராதனை, ஆராதனை. ஓ ஜீசஸ், இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்கிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் கடந்து வந்திருக்கிறாரே. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஓ ஆராதனை இயேசுவே, நல்லவரே, என் நண்பர் இயேசுவே, என் நண்பர் இயேசுவே. கரங்களை வச்சு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,
நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு வெறுமையை பார்த்துட்டு இருக்கிறோம், போராட்டத்தை தான் பார்க்கிறோம். நாங்கள் நம்புவது உம்மாலே ஆகும். எனக்காக யாவையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பவர், என் கண்ணீரை காண்கிற ஒரே ஒரு தேவன், பாலைவனத்தையும் சோலைவனமாய் மாற்றுவார். வெறுமையானவனுடைய வாழ்க்கையை கூட அவர் உயர்த்துவார். நொறுக்கப்பட்ட உன்னை கூட மறுபடியும் கட்டி எழுப்புவார். Thank you Jesus. Thank you ஆவியானவரே. வசனம் சொல்லியிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். வருத்தத்தோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வியாகுலத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆவியானவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ எண்ணுவதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நினைப்பதை காட்டிலும் நீ எண்ணுவதை காட்டிலும் உனக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். நீ நினைப்பதை காட்டிலும் இதுவரைக்கும் நீ எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். அடைந்து போன எல்லா வாசல்கள் வருகிற நாட்கள் கர்த்தர் திறக்க போகிறார். அடைந்து போன எல்லா சூழ்நிலைகள், நீ வெறுமையாக்கப்பட்டு போனாயே, எல்லா வெறுமையான அனுபவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் துளிர்க்க பண்ண போகிறார். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. நீங்க மட்டும் சொல்லுங்க, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உடைந்து போன உன்னை அவர் உருவாக்குவார். நொறுங்கி போன உங்களை கர்த்தர் உருவாக்குவார். சிதறி போனனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்குவார். நொறுங்கி போன குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். இடிந்து போன அலங்கத்தை மறுபடியும் அவர் எழுப்புவார். கலங்கி போனனுடைய வாழ்க்கையை மறுபடியும் சமாதானத்தை கொடுப்பார். ஆறுதல் இழந்து போனனுடைய வாழ்க்கையில மறுபடியும் தேவ ஆவியானவர் வல்ல பெரும் காரியங்களை செய்வார். நீ நினைப்பதை காட்டிலும், நீங்கள் எண்ணுவதை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யுத்தங்கள், நீங்கள் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற யுத்த களத்திலே தேவ ஆவியானவர் ஒரு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த போராட்டம் உங்களுடையது அல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போராட்டம் தேவனுடையது. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நேரத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையோடு வாய்களை திறந்து சொல்லுங்க, ஹalleluya. கடைசியா ஒரே ஒரு முறை
கரங்களை தட்டி ஒரே ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நீதி கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதி கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கரங்களை தட்டி சேர்ந்து உடல் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென். நீதி கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. கையை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயத்தை தந்து விட்டாரே. ஒரு விசுவாசத்தோடு சொல்றீங்களா? வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். சொல்லுங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும், வாழ்வழிக்கும். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த. சொல்லுங்க. அவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, போராட்டத்துல ஜெயத்தை கொடுத்தது நீங்க தான். ஓ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு தேங்க்யூ ஜீசஸ். ஓ, ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஜெயத்தை கொடுத்தாரே. நல்லா கையை தட்டி இந்த கடைசி நேரத்துல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும். நல்லவரே, வாழ்நாளெல்லாம் இன்னைக்கு அற்புதத்தை செய்வாரே. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர். ஓ, கைகளை தட்டி ஜெயம் கொடுக்கும். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டவரே நஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள அந்த மகிமை இறங்கி வருவதாக, அந்த வல்லமை இறங்கி வருவதாக. இனிமேல் தோல்விகளை பார்க்க கூடாது அப்பா. இனிமேல் கஷ்டங்களை பார்க்க கூடாது. இனிமேல் நஷ்டங்களை பார்க்க கூடாது. இனிமேல் கட்டுகளை பார்க்க கூடாது. தேவ வல்லமை, ஓ தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள தேவ அற்புதம் இந்த நேரத்தில் நடக்கட்டும் அப்பா. ஒரு மகத்துவத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை காணட்டும், ஒரு வல்லமையை காணட்டும், ஒரு அபிஷேகத்தை காணட்டும் அப்பா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ஓ ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. ஓ ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ஓ. ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். ஆமென். தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும் தேவமே. வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கும், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அன்பின் நல்ல தகப்பனே, மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. we surrender ourselves. ஆண்டவரே, எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரத்துக்கு கர்த்தர் வழி நடத்தும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இப்படி சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.